اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் இடப்பட்ட கட்டளைகளை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் அவனும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விலக்கியவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இந்த தருணத்திலே வசியத்தை செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நபியே, மார்க்கத்தை கற்றவர்களும் அதை கற்காதவர்களும் சமமாவார்களா என்று கேட்குமாறு அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்தை தெரிந்து கொள்வது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையான ஒன்றாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின், மார்க்கத்தை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும் என்று சொன்னார்கள். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதை பொறுத்தவரை, அதாவது ஒவ்வொரு முஸ்லிமும் கற்க வேண்டிய கடமையான ஒரு பகுதி இருக்கிறது. அதிலிருந்து எந்த முஸ்லிமும் தப்ப முடியாது, அல்லது என்னால் இவற்றை கற்றுக்கொள்ள முடியவில்லை என்று காரணம் சொல்ல முடியாது. மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டியவை. ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள், தொழுகை பற்றிய விஷயங்கள், நோன்பு பற்றிய விஷயங்கள், ஹஜ்ஜு தொடர்பான அடிப்படையான விஷயங்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டியவை. இது தவிர மார்க்கத்திலே கருத்து முரண்பாடுள்ள விடயங்கள் இருக்கின்றன. மார்க்க ரீதியாக புதிய பிரச்சனைகளை அணுகுகின்ற விடயதானங்கள் இருக்கின்றன. இவை மார்க்கத்தை பிரதான துறையாக எடுத்துக்கொண்டு அதிலே துறை போக கற்றவர்கள் அல்லது அதிலே மேலதிகமான ஆய்வுகளை செய்பவர்கள் இந்த விடயங்களிலே காலத்திற்கு காலம் ஈடுபடுகிறார்கள். அவ்வப்போது அதனுடைய முடிவுகளை அவர்கள் வெளியிடுகிறார்கள். இதிலே அல்லாஹுவை பயந்து குர்ஆன் சுன்னாவினுடைய ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து பொதுமக்களாகிய அடுத்தவர்கள் தாங்கள் தீர்வுகளை, முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் அடிப்படையான விஷயங்களிலே அவர்கள் கட்டாயம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே ஒவ்வொரு அடியானும் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை அவர்களை நகரவிட மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு அடியானும் தன்னுடைய ஆயுட்காலத்தை எப்படி கழித்தான் என்று நாளை மறுமையிலே பதில் சொல்லியாக வேண்டும்.
தன்னுடைய இளமை பருவத்தை எப்படி கழித்தான் என்று சொல்ல வேண்டும். அதுபோன்று தான் கற்ற கல்வியை எதில் நடைமுறைப்படுத்தினான் என்று அல்லாஹு தாலாவிடம் பதில் சொல்ல வேண்டும். அதுபோன்று தன்னுடைய சொத்தை எப்படி அவன் சேமித்தான், அந்த சொத்தை எப்படி செலவிட்டான் என்று அல்லாஹு தாலாவிடம் பதில் சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மார்க்கத்திலே ஒரு விடயத்தை கற்றுக்கொள்வது, ஒரு விடயத்தை அறிந்து கொள்வது, நான் இரவு முழுக்க நின்று வணங்குவதை விட எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரியது என்று சொல்கிறார். நீ மார்க்கத்தை கற்பவனாக இரு, அல்லது அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவனாக இரு, மார்க்கத்தை பேசுகின்ற நேரம் அதை கேட்பவனாக இரு, நாலாவது மனிதனாக நீ இருந்து விடாதே என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். குர் ரப்பி ஜித்னி இல்மா, நபியே நீர் சொல்வீராக, இறைவா எனக்கு அறிவை அதிகரிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறார். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ் தஆலா உங்களிலே ஈமான் கொண்டு அறிவு கொடுக்கப்பட்டவர்களை பல படித்தரங்களால் உயர்த்துகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுடைய அடியார்களிலே அவனை அதிகம் அஞ்சுபவர்கள், அவனை பற்றி அறிந்தவர்கள் தான், மார்க்கத்தை தெரிந்தவர்கள் தான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக அறிவு தொடர்பாக பேசப்படுகிற வசனங்களை பொதுவான எல்லா அறிவுக்கும் உரிய வசனங்களாக சிலர் எடுத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் அது தவறு. இஸ்லாம் அறிவு தொடர்பாக பேசுகின்ற நேரம் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது மார்க்கம் தொடர்பான அறிவு. அல்லாஹு தஆலா சொன்னது, அல்லாஹுடைய தூதர் சொன்னது என்பது பற்றிய அறிவாக இருக்கிறது. ஏனைய அறிவுகளை பொறுத்தவரை மனிதனுக்கு பயன் தரக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுகள், விஞ்ஞானம் சார்ந்த அறிவுகள், ஏனைய சமூகவியல் கற்கைகளை பொறுத்தவரை மனிதனுக்கு பயன் தரக்கூடியதாக அது இருக்குமாக இருந்தால் அதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது, அதை வரவேற்கிறது. ஆனால் அது இஸ்லாமிய கல்வியாக, இஸ்லாமிய கல்வி என்பது அல்லாஹு தஆலா சொன்னது, அவனுடைய தூதர் சொன்னது, இந்த இரண்டையும் வைத்து சஹாபாக்கள், ஏனைய இஸ்லாமிய அறிஞர்கள் விளங்கி மக்களுக்கு வழிகாட்டியது. இதுதான் இஸ்லாமிய கல்வி. ஏனைய கல்வியை பொறுத்தவரை இஸ்லாம் அங்கீகரித்த கல்விகள், சமூகத்திற்கு பயனுள்ள ஏனைய துறைகளை பொறுத்தவரை இஸ்லாம் வரவேற்ற துறைகளாக, இஸ்லாம் அங்கீகரித்த துறைகளாக அதை அறிமுகப்படுத்த வேண்டுமே தவிர இஸ்லாமிய கல்வி என்று அவற்றை நாம் சொல்லிவிட முடியாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நிறைய விஷயங்களுக்காக நாங்கள் நேரம் செலவிடுகிறோம். எங்களுடைய குடும்பத்திற்காக செலவிடுகிறோம், எங்களுடைய நண்பர்களுக்காக செலவிடுகிறோம், வேறு விஷயங்களுக்காக, வேறு துறைகளை கற்றுக்கொள்வதற்காக நாங்கள் நேரங்களை செலவிடுகிறோம். எனவே இந்த நிலையில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக எவ்வளவு நேரத்தை நாங்கள் செலவிட்டோம் என்று அல்லாஹு தஆலா எங்களிடம் கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்ல இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான வழிகள் நிறைந்து கிடக்கிறது. மார்க்கத்தை என்னால் கற்றுக்கொள்ள முடியவில்லை, அதற்காக என்னால் முயற்சிக்க முடியவில்லை என்று எவரும் சொல்ல முடியாத அளவுக்கு வழிகளை அல்லாஹு தஆலா திறந்து விட்டிருக்கிறார். அல் குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதை எப்படி ஓதுவது என்பதற்கான பயிற்சி இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே, யூடியூப் தளங்களிலே நிறைய வழங்கப்படுகிறது. உங்களுக்கு அடுத்தவர்களிடம் சென்று கற்றுக்கொள்வதற்கு வெட்கமாக இருந்தால் சாதாரணமாக ஆன்லைனிலே நீங்கள் இந்த குர்ஆனை ஓதுகின்ற முறையை கற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் தாராளமாக உங்களுக்கு விருப்பமான நேரத்திலே அந்த வீடியோ கிளிப்புகளை பார்த்து உங்களுடைய ஓதலை நீங்கள் சீர் செய்து கொள்ள முடியும் என்று சொல்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா இதை விசாலப்படுத்தி இருக்கிறான். இன்றைக்கு உலகத்திலே எல்லோரும் அவருடைய வயது வித்தியாசத்திற்கு ஏற்ப, அவருடைய தராதரங்களுக்கு ஏற்ப, அவருக்கு கிடைக்கிற நேரத்தை வைத்து அவர் கற்றுக்கொள்ள முடியும் என்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா இதை விசாலப்படுத்தி இருக்கிறார். அதற்கான துறைகளை திறந்து தந்திருக்கிறார். நாங்கள் முயற்சி செய்யவில்லை என்பதுதான் இதில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்கிறது.
அல் குர்ஆனினுடைய மொழிபெயர்ப்புகளை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. என்னால் வாசிக்க முடியவில்லை என்று சொன்னால் கேட்டு அதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறார். என்னால் ஹதீஸை வாசிக்க முடியவில்லை என்று சொன்னால் வாசிப்பதை கேட்பதற்கான வழிகளை அல்லாஹு தஆலா திறந்திருக்கிறார். அதனுடைய மொழிபெயர்ப்புகளை என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை, எனக்கு வாசிக்க தெரியாது என்று சொன்னால் மொழிபெயர்ப்புகளை கேட்கக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா இன்றைக்கு வைத்திருக்கிறார். என்னிடம் அதற்கான சாதனங்கள் இல்லை என்று சொன்னால் உங்களிடம் இருக்கிற சாதனத்தை வைத்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறார். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் வழிகள் ஏராளமாக அதிகமாக நமக்கு திறந்து தரப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதை கற்றுக்கொள்வதிலே நம்மிடம் பலவீனம் இருக்கிறது, அல்லது அதை கற்றுக்கொள்வதற்கு எங்களை செய்தான் விடுவதாக இல்லை. இன்றைக்கு சமூகத்திலே நிறைய துறைசார் அறிஞர்கள் அல்லது ஆய்வாளர்கள் புத்திஜீவிகள் வளர்ந்திருக்கிறார்கள். எங்களுடைய ஊரிலே முன் சென்ற காலங்களிலே வைத்தியர்களை காண்பது அரிது, பொறியியலாளர்களை காண்பது அரிது, அது போன்று இன்னும் பிற துறைகளை எடுத்துக்கொண்டால் அவர்களை காண்பது அரிதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் சமூகத்தை பார்த்தால் நிறைய புத்திஜீவிகள் வளர்ந்திருக்கிறார்கள், நிறைய பொது துறைகளிலே தேர்ச்சி பெற்றவர்கள் வளர்ந்திருக்கிறார். ஆனால் அவர்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு அல்லது அந்த துறைகளிலே சென்ற பலருக்கு முறையாக குளிப்பை எப்படி செய்வது என்பது தெரியாது, உதுவை முறையாக நிறைவேற்றுவது என்பது எப்படி என்று தெரியாது, உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பது தெரியாது, தொழுகையினுடைய பர்துகள் என்ன என்பது தெரியாது, ருக்குன் என்ன என்பது தெரியாது, சுன்னத்துக்கள் என்ன என்பது தெரியாது, தொழுகையில் எதை விட்டால் சஜிதா செய்ய வேண்டும் என்பது தெரியாது, தொழுகையில் எதை விட்டால் தொழுகையை நான் திரும்ப தொழ வேண்டும், தொழுகை முறிந்துவிடும் என்பது அவர்களுக்கு தெரியாது, நோன்பினுடைய சட்டங்கள் அவர்களுக்கு தெரிவதில்லை. ஒருவர் தன்னுடைய குடும்பத்திலே மரணித்தால் அவருக்காக தொழுகை நடத்துகிற முறை கூட அவர்களுக்கு தெரியவில்லை, அவருக்காக பிரார்த்தனை செய்கிற முறை தெரியவில்லை, சந்தர்ப்ப துஆக்கள் அவர்களுக்கு தெரியவில்லை. நான் ஆடை அணிகிற நேரம் என்ன பிரார்த்தனை ஓத வேண்டும் என்பது அவருக்கு தெரியவில்லை, சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு என்ன பிரார்த்தனை ஓத வேண்டும் என்பது அவருக்கு தெரியவில்லை, காலையிலே நான் எழுந்தவுடன் ஓத வேண்டிய பிரார்த்தனை என்ன என்பது தெரியவில்லை, மாலையானவுடன் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, தூங்குகிற நேரம் என்ன பிரார்த்தனையை ஓதிக்கொண்டு தூங்க வேண்டும், என்ன முறையில் தூங்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியவில்லை, தன்னுடைய பெற்றாருக்கும் எனக்கும் இடையில் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை, அண்டை வீட்டாருக்கும் எனக்கும் இடையில் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை, அடுத்தவர்களோடு எப்படி பேச வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்பது அவருக்கு தெரியவில்லை. ஆனால் புத்திஜீவி, அவர் பெரும் துறைகளிலே பெரும் பட்டங்களை எடுத்தவர். இத்தகைய நிலையில் சமூகத்திலே பல புத்திஜீவிகள் உலா வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், யஅலம், அறிந்துகொள், அன்னல் பாபல் அஅஸம் அல்லதி யதுகுலு மின்ஹு இப்லீஸ் அலன் நாஸ் ஹுவல் ஜஹல். மனிதர்களிடம் ஷைத்தான் நுழைகின்ற மிகப்பெரிய வாயில் எது என்று சொன்னால் மார்க்கத்தை பற்றிய அறிவீனம், மார்க்கத்தை தெரியாமல் அவர்கள் இருப்பதுதான் ஷைத்தான் அவர்களிடம் நுழையக்கூடிய மிகப்பெரிய வாயில் என்று இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பல குழந்தைகளிடம் கேட்கின்ற கேள்வி அல்லது பல பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லக்கூடிய கேள்வி, இன்று வீட்டு பயிற்சி செய்தாயா, டியூஷனுக்கு போனாயா, அல்லது இன்றைக்கு எவ்வளவு நேரம் கணிதத்தை படித்தாய், எவ்வளவு நேரம் விஞ்ஞானத்தை படித்தாய், வரலாறு பாடத்திலே நான் கொண்டு வந்து தந்த பயிற்சி புத்தகத்தை செய்தாயா, நான் உனக்கு எவ்வளவு பயிற்சி பேப்பர்களை வாங்கி தந்திருக்கிறேன், அதெல்லாம் செய்து முடித்து விட்டாயா, ஆசிரியரிடம் கோல் பண்ணி என்னுடைய மகன் எப்படி படிக்கிறார், இதுதான் கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்தவர்கள் எங்களுடைய பிள்ளைகளை சந்தித்தால், எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீர்கள், டியூஷனுக்கு நேராக போகிறீர்களா, இந்த முறை நீங்கள் எத்தனையாவது வகுப்பிலே வந்தீர்கள், எப்படி இருக்கிறது, இதுதான் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது. இது தவறு கிடையாது. ஆனாலும் அடுத்த பக்கம் நாங்கள் யோசித்தால், உங்களுடைய மகன் எத்தனை ஜுசு குர்ஆன் ஓதுகிறார், உங்களுடைய மகன் குர்ஆனிலே எத்தனை ஜுசுக்களை பாடமிட்டிருக்கிறார், உங்களுடைய மகன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜமாத்து தொழுகையிலே கலந்து கொள்கிறார், எத்தனை தடவை உங்களுடைய மகன் ஒரு நாளைக்கு தொழுகிறார், உங்களுடைய மகன் அடுத்தவர்களோடு எப்படி பேசுகிறார், இந்த மாதிரியான கேள்விகள் அரிதிலும் அரிது, அல்லது எங்களுடைய காதுகளுக்கு அது கேட்டதே மிக குறை. இப்படியான கேள்விகள் சமூகத்திலே யாரும் கேட்பதில்லை. சில பிரதேசங்களை, யமனிலே உள்ள தம்மாஜ் என்ற பிரதேசத்தை பற்றி பேசுகிற நேரம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால்,
அங்கு முதியவராக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் வீதியிலே சந்தித்தால் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, உன்னிடம் குர்ஆன் எத்தனை ஜுசு இருக்கிறது, எத்தனை ஜுசு நீ பாடமாக்கி இருக்கிறாய், எத்தனை அறிஞர்களுடைய நூலை பாடமாக்கி இருக்கிறாய், எத்தனை ஹதீஸ் நூல்களை நீ வாசித்திருக்கிறாய், எத்தனை ஹதீஸ் நூல்கள் உனக்கு பாடம், இதுதான் கேட்பாங்க. தம்மாய் என்று சொல்லக்கூடிய கிராமம் இப்போது அது ஷியாக்களால் அழிக்கப்பட்டு விட்டது, அது வேறு கதை. அதில் இருந்த அறிஞர்கள் தூரமாக்கப்பட்டு விட்டார்கள், பற்பல நாடுகளுக்கும் சென்று அவர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். தனியொரு கிராமமாக, அறிவுக்காக உருவாக்கப்பட்ட கிராமமாக, இஸ்லாத்தை போதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கிராமமாக அது இருந்தது. அது திட்டமிட்ட அடிப்படையில் இன்று அழிக்கப்பட்டு விட்டது, அது வேறு வரலாறு. ஆனால் அப்படியான ஒரு கிராமமும் இந்த நூற்றாண்டிலே இருந்தது. இத்தகைய கேள்விகளை நாம் இந்த சமூகத்திலே கண்டுகொள்ள முடியவில்லை. எங்களுடைய சிறிய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற டியூஷனுக்கு கொடுக்கின்ற நேரம் அல்லது உலக கல்வியை கற்றுக்கொள்வதற்காக கொடுக்கின்ற நேரம் இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்காக, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக நாங்கள் கொடுக்கிறோமா என்று சொன்னால் மிக மிக குறைவாகத்தான் அதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். சமூகத்திலே இன்றைக்கு டியூஷன்கள் அதிகரித்து விட்டது. சில ஊர்களுக்கு போனால் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், இன்னும் உள்ள உங்களோட ஊரு வரலாறு பாடத்துக்கு டியூஷன் தானே நடக்குது என்று சொல்கிறார். எங்களோட ஊர்ல கணித பாடம், விஞ்ஞான பாடம், ஆங்கில பாடம் இதுகளுக்கு தான் டியூஷனுக்கு போவாங்க. ஆனா உங்களோட ஊருக்கு போனா இஸ்லாம் பாடத்துக்கு டியூஷன் தான் நடக்குது, என்ன ஊரு என்று கேட்கிற அளவுக்கு டியூஷன் இன்றைக்கு அதிகமாகவே அதிகரித்து விட்டது. நேசரிக்கு போறதுக்கு முன்னாலேயே பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு டியூஷன் அதிகரித்து விட்டது. நேசரிக்கு போனால் டியூஷன் 3ஆம் ஆண்டிலிருந்து ஸ்காலர்ஷிப்புக்கான ஆரம்ப கட்டைகள் இங்கிருந்து தான் வருது, அதனால நம்ம இங்கிருந்து டியூஷன் ஆரம்பிக்கணும். டியூஷன் 4ஆம் ஆண்டுக்கு போனால் உங்களோட பிள்ளைய நித்தாட்டிடாதங்க, 5ஆம் ஆண்டினுடைய சிலபஸ் எல்லாம் 4ஆம் ஆண்டுல நாங்க படிப்பிக்க போறோம், ஸ்காலர்ஷிப்ல நல்ல பெருபேர் எடுக்கணும் என்றால் 4ஆம் ஆண்டு முக்கியம் என்று அந்த பிள்ளைக்கு டியூஷன். எந்த நேரமும் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லாம காலை மாலை இரவு என்று முழுக்க பிள்ளைகளை, சிறுவர்களை டியூஷன் டியூஷன் என்று அழைக்கின்ற காலமாக இந்த காலத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது காணாததுக்கு வீடு வீடாக டியூஷன். பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள், கூட்டாளி பிள்ளைகள் 10 பேரை சேர்த்து வீடு வீடாக டியூஷன் நடத்துகிற கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது கூடாது என்று விவாதிக்கவில்லை, இது கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த டியூஷன்களை கொடுத்து நாங்கள் உருவாக்குகின்றவர்கள் எங்களுக்காக தொழுவிக்கின்றவர்களாக இருப்பார்களா, எங்களுக்காக பிரார்த்திக்கின்றவர்களாக இருப்பார்களா, எங்களுடைய முதிய பருவத்திலே எங்களை பராமரிக்கின்றவர்களாக, இஸ்லாமிய உணர்வுள்ளவர்களாக இவர்கள் வளருவார்களா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உயர் கற்கைகளுக்கு சென்றால் விஞ்ஞானம், பொறியியல் என்று தேர்வு செய்கின்ற மாணவர்கள் முழுக்க முழுக்க அவர்களுடைய நேரத்தை அதிலே செலவிடுகிறார். அவர்களுக்கு குர்ஆனை ஓதுவதற்கு நேரம் கிடைப்பதில்லை, குர்ஆன் பற்றி பேசப்படுகிற சபைகளிலே கலந்து கொள்வதற்கு அவர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. ஸ்கூலிலே இஸ்லாம் பாடம் என்கிற பாடத்திலே அவர்கள் கற்றதை தவிர வேறு எதுவும் அவர்களிடம் இல்லை. ஆனால் பிரதேச பாடசாலைகளை நாங்கள் பார்த்தால் நிறைய பாடசாலைகளிலே இஸ்லாம் பாடத்திலே பெயிலாகின்ற அதிகமானவர்களை நாங்கள் பார்க்கிறோம். பழைய எங்களுடைய மூத்த சகோதரர்களிடம் கேட்டால் ஆச்சரியப்படுகிறார், இஸ்லாம் பாடத்துல பெயிலா, நாங்க படிக்கிறதே இல்லையே, சும்மா போய் இஸ்லாம் பாடம் எழுதுற, நாங்க பாஸ் ஆயிருக்கோம், இஸ்லாம் பாடத்துல பெயிலாகிறாங்களா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பெரும் தொகையானவர்கள் இஸ்லாம் பாடத்துல பெயிலாகிறார். அப்ப அந்த இஸ்லாம் பாடத்துல சொல்லப்படுற இஸ்லாம் கூட அவர்களுக்கு சென்றடையாத நிலை இன்றைய மாணவர் சமூகத்திடம் காணப்படுகிறது, எங்களுடைய சிறார்களிடம் காணப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் தான் நாளை எங்களை வழிநடத்த இருப்பவர்கள், இவர்கள் தான் நாளை எங்களை நிர்வகிக்க இருப்பவர்கள், இவர்கள் தான் எங்கள் ஊரினுடைய பிரச்சனைகளை பார்க்க இருப்பவர்கள், இவர்கள் தான் எங்கள் சமூகத்தின் பண்பாட்டு சீரழிவு சம்பந்தமாக யோசிக்க இருப்பவர்கள். இவங்களை நாங்க கவனிக்கலன்னு சொன்னா, இவங்களுக்கு இந்த பருவத்தில் இஸ்லாத்தை நாங்க கொடுக்கல என்று சொன்னால், நாங்கள் இப்போது இந்த சமூகத்தில் பார்த்து கவலைப்படுகிற பல விஷயங்களை அவர்கள் சாதாரணமாக இருப்பாங்க. அப்படித்தான் அது உள்ள உண்டா, அப்படித்தான் இருப்பாங்க, வேற வேலையை பாருங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் நிலைமை இப்போது சிலரிடம் உருவாகி இருக்கிறது. இன்னும் இதைவிட காலம் போகிற நேரம் ஆபத்தான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. நாங்க இப்ப விழித்துக் கொள்ளல் என்றால் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இதை பாதுகாக்க முடியாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய கல்விமான்கள் இஸ்லாமிய பின்புலம் இல்லாததனால்
நாஸ்திகம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார். அவர்களுடைய கட்டுரைகள், அவர்களுடைய பின்னூட்டல்களை நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே பார்க்கிற நேரம் மிக கவலையாக இருக்கிறது. பெரும் பெரும் கல்விமான்கள் அல்லது கவிஞர்கள், புத்திஜீவிகள் என்று நினைப்பவர்கள் நாஸ்திகம் பேசக்கூடியவர்களாக, சமய சார்பற்ற தன்மையுடையவர்களாக, இறைவனை பற்றி இகழ்ந்து பேசக்கூடியவர்களாக, நவுது பில்லாஹி மின்ஹா, இஸ்லாமிய கோட்பாடுகளை குறை காணக்கூடியவர்களாக பலரை இன்றைக்கு சமூகத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பணத்தை வைத்து எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடியவர்களாக, பணத்தாசை பிடித்தவர்களாக இன்றைக்கு பலர் உலா வருவதை, படித்தவர்கள் என்று நினைப்பவர்கள் உலா வருவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன துன்யா, அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உலகம் என்பது இன்பமானது, பார்ப்பதற்கு பசுமையானது. அல்லாஹு தஆலா அதிலே உங்களை தொடர்ந்தேர்ச்சியாக வரக்கூடிய வழித்தோன்றல்களாக ஆக்கியிருக்கிறார். நீங்கள் எப்படி செயற்படுகிறீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா அதன் மூலம் சோதிக்கிறார். எனவே உலகத்தை பயந்து கொள்ளுங்கள், உலகத்தின் விஷயத்திலே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்திலே அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இஸ்ராயேல் சமூகத்திடத்திலே ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனை உலகத்திலும் பெண்களிலுமாகவே இருந்தது. அவர்களிடம் ஏற்பட்ட முதலாவது பிரச்சனை பெண்கள் விஷயத்தில் தான் ஏற்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இன்றைக்கு நிறைய பேருடைய உளக்குமுறல்கள் அல்லது மன வெளிப்பாடுகளை நாங்கள் பார்க்கிற நேரம் இந்த இரண்டையும் சுத்தியதாக நிறைய பேருடைய ஆர்டிக்கல்கள், நிறைய பேருடைய கருத்துக்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள், மனிதர்கள் மீது ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பள்ளிகளில் அவர்கள் குழுக்களாக சுத்தி சுத்தி வட்டமாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் அவர்களுடைய நோக்கம் உலகத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. பள்ளிகள்ல ஒன்று சேர்ற ஆட்கள் கூட உலக நோக்கத்தில் தான் ஒன்று சேர்வார்கள். லாப நஷ்ட கணக்கு பார்த்துத்தான் பள்ளிகளில் கூட ஒன்று சேர்வார்கள். அல்லாஹு தஆலாவுக்கு இவர்கள் விஷயத்திலே எந்த தேவையும் கிடையாது. அப்படியானவர்களை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அவர்களுடன் நீங்கள் சகவாசம் கொள்ளாதீர்கள், அவர்களோடு உட்காராதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். வேறு ஒரு செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், யாருடைய நோக்கம், லட்சியம், குறிக்கோள் உலகமாக இருக்கிறதோ அல்லாஹு தஆலா அவனுக்கு இந்த உலகத்திலே கிடைக்க இருப்பதை பிரித்து விடுவான். அவனுக்கு இந்த உலகத்திலே கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நாடியதை தவிர வேறு எதுவும் அவனுக்கு கிடைக்காது. ஆனா மிச்சம் கஷ்டப்பட்டு தான் அவைகளை அவன் அடைந்து கொள்வான். அல்லாஹு தஆலா அவனை விட்டும் அவைகளை தூரப்படுத்தி வைப்பான். ஆனால் அவைகளை அனுபவித்ததற்கு பிறகுதான் அவன் மரணிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எதை அனுபவிக்க வேண்டும் என்று எழுதி இருக்கிறானோ, எவ்வளவு சொத்தை அவன் பெற வேண்டும் என்று எழுதி இருக்கிறானோ, எவ்வளவத்தை இந்த உலகத்திலே சாப்பிட வேண்டும் என்று எழுதி இருக்கிறானோ அதை முழுமையாக அனுபவிக்காமல் எந்த ஒரு ஆத்மாவும் மரணிக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதனாலதான் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த உலகத்திற்காக நீ முயற்சி செய்கிற நேரம் நான் நிரந்தரமாக இந்த உலகத்திலே இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு முயற்சி செய்வாயாக. மறுமைக்காக முயற்சி செய்கிற நேரம் அடுத்த நொடி நான் மரணிக்க இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு முயற்சி செய்வாயாக என்று அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நெருங்கிவிட்டது, உலக அழிவு நெருங்கிவிட்டது. ஆனால் மனிதர்களுக்கு உலகத்தின் மீதே ஆசை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, அல்லாஹுவை விட்டும் அவர்கள் தூரமாகிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வேறொரு செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹு தஆலாவிடம் இந்த உலகம் ஒரு கொசுவின் இறக்கை அளவுக்காவது பெருமதி உள்ளதாக, மதிப்புள்ளதாக இருக்குமாக இருந்தால் அவனை நிராகரிக்கக்கூடிய யாருக்கும் ஒரு சொட்டு நீரை கூட அருந்துவதற்கு அல்லாஹு தஆலா வாய்ப்பளித்திருக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இத்தகைய மனிதர்கள் இந்த உலகத்தை கட்டி ஆள வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், இந்த உலகத்திலே அதிக சொத்து மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறார், வல தஜிதன்னஹும் அஹ்ரஸன் நாஸி அலா ஹயா, மனிதர்களிலே இத்தகையவர்கள் தான் உயிர் வாழ வேண்டும் என்று அதிகம் ஆசைப்படுபவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தாங்கள் 1000 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய தண்டனையிலிருந்து
யாரும் இவர்களை பாதுகாத்து விட முடியாது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அவர்கள் 1000 ஆண்டுதான் வாழ்ந்தார். இந்த உலகத்திலே அவர்கள் விரும்புகின்ற காலத்தை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தாலும் அல்லாஹு தஆலாவுடைய தண்டனையிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது. நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான், அறிந்து கொண்டிருக்கிறான் என்று சூரத்துல் பக்ராவிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூக சார்பற்ற சிந்தனை அல்லது சமய சார்பற்ற சிந்தனை இன்றைக்கு சமூகத்திலே மேலோங்கி இருப்பதை அல்லது படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடம் அதிகமாக காணப்படுவதை, சிறார்களிடம் இளைஞர்களிடம் அதிகமாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமைக்கு நேரத்தோடு பள்ளிக்கு இளைஞர்கள் வருகிறார்களா அல்லது படித்தவர்கள் தான் வருகிறார்களா என்று பார்த்தால் அதற்கு நாங்கள் ஒவ்வொருவருமே பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவு தூரம் மார்க்கத்தை விட்டு தூரமானவர்களாக, மார்க்க விஷயங்களிலே ஈடுபாடு குறைந்தவர்களாக, சமயத்தின் மீது நம்பிக்கை குறைந்தவர்களாக, இஸ்லாமிய போதனைகளை, நம்பிக்கை கோட்பாடுகளை கேள்விக்குட்படுத்துகின்றவர்களாக, அதை விமர்சிக்கின்றவர்களாக நாங்கள் இன்றைக்கு பலரை பெற்றுக்கொள்கிறோம். நிறைய பேர் வெளிப்படையாக விமர்சித்தாலும் பலரிடம் இந்த மாதிரியான உணர்வுகள் மேலோங்கி இருப்பதை அவர்களுடைய ஏனைய செயற்பாடுகளை வைத்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதன் ஒவ்வொரு விஷயத்திலும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான். ஒவ்வொன்றை பற்றியும் அதிகமாக தேவையில்லாமல் அவன் கற்பனை செய்து கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு என்றால் கடைசியிலே அவனை ஷைத்தான் எங்கு கொண்டே நிறுத்துவான் என்றால் அல்லாஹுவை யார் படைத்தான் என்கிற கேள்வி வரை அவனை ஷைத்தான் கொண்டு செல்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி யாரிடமாவது கேள்விகள் வந்தால் நான் அல்லாஹு தஆலாவை ஈமான் கொண்டேன் என்று சொல்லி அதை முடித்து விடுங்கள் என்று சொன்னார். அல்லாஹு தஆலா விஷயத்திலே, இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை கோட்பாடு விஷயத்திலே ஒருவர் சந்தேகப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு தீர்வு அந்த சந்தேகத்தை வைத்துக் கொண்டு கேள்விகளை கேட்டு கேட்டு இருப்பது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய தீர்வு, நான் அல்லாஹு தஆலாவை நம்பி இருக்கிறேன், ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று அதை முடித்து விடுங்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா என்பவன் விசாரணைக்கு அப்பாற்பட்டவன். அல்லாஹு தஆலாவினால் படைக்கப்பட்டவைகள் தான் விசாரிக்கப்பட இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிற சமய சடங்குகளிலும் மாற்று மதத்தவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் எல்லாம் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு கோர்ஸுகளுக்கும் படிப்புகளுக்கும் செல்லக்கூடிய பலர் சர்வ சாதாரணமாக கலந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய இறை நம்பிக்கை கோட்பாடு, மத அடிப்படை கோட்பாடுகளை தகர்த்துவிடக்கூடிய அவர்களுடைய சமய விடயங்களிலே உற்சாகமாகவும் சாதாரணமாகவும் கலந்து கொள்ளக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பேசப்படுகிற நேரம் சமயங்களுக்கு இடையிலே, சமூகங்களுக்கு இடையிலே குழப்பத்தை ஏற்படுத்துபவர்களாக அந்த பேசுகின்ற நபர்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள். அல்லது அதிலே கலந்து கொள்ளாதவர்கள் தீவிரவாதிகள், அடிப்படைவாதிகள் போன்று சித்தரிக்கப்படுகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமயங்களுக்கிடையிலே ஒற்றுமை என்பது சாத்தியமில்லை. சமயங்களுக்கிடையிலே ஒற்றுமை என்பது பொய். சமயங்களுக்கிடையிலே ஒற்றுமை என்கிற வாசகம் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அது உள்நோக்கம் கொண்டவை. சமயங்களுக்கிடையிலே எப்படி ஒற்றுமை ஏற்படுத்த முடியும்? முடியாது. ஆனால் அந்த சமயத்தை பின்பற்றுகின்ற மக்களுக்கு மத்தியிலே புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும். அடுத்தவர்கள் என்னுடைய நம்பிக்கை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அவர்கள் இடமளிக்க வேண்டும். அடுத்தவர்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய நம்பிக்கை என்ன, அவர்களுடைய கோட்பாடு என்ன, அவர்களுடைய சமய சித்தாந்தங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே அவர்களை நான் விட வேண்டும். அவர்களோடு நான் சேர்ந்து அவர்களுடைய சமயங்களை அவர்கள் செய்யும் போது நானும் அவர்களோடு சேர்ந்து ஈடுபடுவது, என்னுடைய சமய சிந்தனைகளை நான் ஈடுபடுகிற நேரம் அவர்களும் என்னோடு வந்து ஈடுபடுவது, இது சமூகங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை வளர்க்காது. இது சமூகங்களுக்கு இடையிலான குழப்ப நிலையை தோற்றுவிக்குமே தவிர, சமய சார்பற்ற ஒரு நிலையை உருவாக்குமே தவிர சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை உருவாக்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கா வாசிகள் வந்து சொன்னார், நீங்கள் நல்லவர்கள், நல்ல சிந்தனையை சொல்கிறீர்கள், ஆனால் எங்களுக்கு இடையிலே குழப்பம் வருகிறது, நாம் ஒரு முடிவுக்கு வருவோம். நீங்கள் கொஞ்ச காலம் எங்களுடைய இரட்சகனை வணங்குங்கள், நாங்கள் கொஞ்ச காலம் உங்களுடைய இரட்சகனை வணங்குகிறோம், எங்களுக்குள் பிரச்சனை வேண்டாம், எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். இது ஒற்றுமை போன்று தெரிந்தாலும் இது உண்மையில் ஒற்றுமை கிடையாது. உண்மையில் புரிந்துணர்வு கிடையாது. இது அடுத்தவர்களை மதிக்கின்ற தன்மை கிடையாது.
என்னுடைய வணக்க வழிபாட்டையும் அடுத்தவன் செய்ய வேண்டும் என்று நான் நினைப்பது என்னுடைய சுயநலம். அடுத்தவர்களை நான் செய்ய நிர்பந்திப்பது, அவனால் முடியாத ஒரு காரியத்தை வலுக்கட்டாயமாக அவனை செய்ய வைப்பது. இதனால் ஒற்றுமை பிறக்காது, இதனால் ஒற்றுமை உருவாகாது. சமூகங்களுக்கிடையிலே ஒற்றுமை, அவர்களை புரிந்து வாழ்வது என்பது ஏற்படும். சமூகங்களுக்கிடையிலே அவர்களுடைய நிலைகளை புரிந்து கொண்டு நான் அவர்களை அனுசரித்து நடக்க வேண்டும். அது இஸ்லாத்தினால் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம், சஹாபாக்களினால் செய்யப்பட்ட ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் இந்த இரண்டு பிரயோகங்களுக்கும் இடையிலே இன்றைக்கு சமூகத்திலே படித்தவர்கள் தொடக்கம் பாமரர்கள் வரை குழப்ப நிலையை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால் உலமாக்களை பற்றி தரக்குறைவாக விமர்சிக்கின்ற அல்லது இஸ்லாத்தை குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக வைத்து பேசக்கூடியவர்களை மிக மிக கொச்சையாக விமர்சிக்கின்ற போக்குகளை இன்றைக்கு இளைஞர்களிடம், படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடம் நாங்கள் காண்கிறோம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சகோதரனே, உலமாக்களிடம், மார்க்கத்தை படித்தவர்களிடம், குர்ஆன் சுன்னாவை படித்தவர்களிடம் நீ பேச உட்காருகிற நேரம் அவர்கள் பேசுவதை முழுமையாக கேள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை உள்வாங்கிக் கொள். அவர்கள் சொல்லுவதை கேட்டு உன்னுடைய சிந்தனையை நீ திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய். அவர்களை பேச விடாமல் அவர்களுடைய சபையிலே உன்னுடைய சத்தத்தை நீ உயர்த்தி பேசாதே, அவர்களுடைய சிந்தனையை நீ மழுங்கடிக்காதே என்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலையை, சமூகத்தில் இருக்கின்ற இந்த மிக கவலையான நிலையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இதை எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அவஹுக்குமல் ஜாஹிலியத்தி யபூன், நீங்கள் ஜாஹிலிய கால சட்டங்களையா விரும்புகிறீர்கள்? ஜாஹிலிய காலத்தில் மக்கள் இருந்ததை போன்று இருப்பதையா நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள்? வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹு தஆலாவுக்கே வானத்தில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் கட்டுப்பட்டு இருக்கிறது. வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், யார் இஸ்லாம் அல்லாத வேறு கொள்கையை தேர்வு செய்கிறானோ அவனிடமிருந்து அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் நாளை மறுமையிலே நற்றவாளனாக இருப்பான். வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய மார்க்கத்தை நீ பின்பற்றும் வரை உன்னிடம் அவர்கள் திருப்தி காண மாட்டார்கள், உன்னை அவர்கள் பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஸியூன், நீங்கள் அல்லாஹ் தஆலா விஷயத்திலும் அவனுடைய தூதர் விஷயத்திலும் அவனுடைய அத்தாட்சிகள் விஷயத்திலுமா பரிகாசம் செய்பவர்களாக இருந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூரணப்படுத்தினேன், உங்களுக்கு நான் அருளை முழுமைப்படுத்தினேன், உங்களுக்கு இஸ்லாத்தை மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத், நீங்கள் குர்ஆனிலே சிலதை ஏற்று சிலதை நிராகரிக்கிறீர்களா? ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ذلك منكم إلا خزي في الحياة الدنيا ويوم القيامة يردون إلى أشد العذاب وما الله بغافل عما تعملون. இவ்வாறு செய்பவர்களுக்கு இந்த உலகத்திலே கஷ்டமான வாழ்க்கை இருக்கிறது. நாளை மறுமையிலே அவர்கள் மிக கடுமையான வேதனையை அனுபவிக்க இருக்கிறார்கள். நீங்கள் செய்வதை அல்லாஹு தஆலா பார்க்காதவனாக இல்லை என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இருக்கிற நிலைமைகளை புரிந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வதற்கு எம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், لن يصلح آخر هذه الأمة إلا بما صلح به أولها. இந்த சமூகத்தில் கடைசியாக வரக்கூடியவர், இந்த சமூகத்தினுடைய முதன்மையானவர்கள் எதை கொண்டு சீர்பெற்றார்களோ அதை கொண்டு மாத்திரமே சீர்பெறுவார். வேறு அவரை சீர்படுத்திக் கொள்வதற்கு என்ன துறையில் அவர் முயற்சித்தாலும் அவரால் சீர்பெற முடியாது என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வெற்றி பெற்ற கூட்டம் தொடர்பாக சஹாபாக்கள் கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, இன்றைய தினம் நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதில் இருப்பவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அத்தகைய ஒரு கூட்டம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்.
எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய பிரச்சனைகள் சமூகத்தில் இருக்கிறது. என்னை விட அதிகமாக பிரச்சனைகள் தொடர்பாக அறிந்தவர்கள் நீங்கள், பிரச்சனைக்குள் வாழ்பவர்கள் நீங்களாக இருக்கிறீர்கள். அந்த பிரச்சனைகளோடு அதை நீக்குவதற்காக முயற்சிப்பவர்கள் அதிக பேர் உங்களிலே இருக்கிறீர்கள். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்கிறோம். இதற்கெல்லாம் ஒரே தீர்வு நாங்கள் இஸ்லாத்தை கற்போம். இதற்கெல்லாம் ஒரே மருந்து இஸ்லாத்தை நாங்கள் அடுத்தவர்களுக்கு போதிப்பது, அல் குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, ஹதீசுகளை நாங்கள் பரப்புவதற்கு முயற்சி செய்வது, எங்களுடைய சிறுவர்களுக்கு இளைஞர்களுக்கு இஸ்லாத்தை படிப்பிப்பதற்கான ஏற்பாடுகளை வகுப்புகளை நாங்கள் செய்வது, அல்லது அப்படியான வகுப்புகளிலே அவர்களை கலந்து கொள்ள வைப்பது மிக முக்கியமான ஒரு தீர்வாக அமைந்திருக்கிறது, அல்லது முழுமையான தீர்வாக அதுவே இருக்கிறது. எங்களுடைய கட்டுப்பாடுகளிலே உள்ள அல்லது நாங்கள் நிர்வாகம் செய்கின்ற பள்ளி வாயில்களிலே இத்தகைய நிலைகளை கவனத்தில் கொண்டு குர்ஆனை கற்பிப்பதற்கு, குர்ஆனை ஓத பழக்குவதற்கு, சந்தர்ப்ப துஆக்களை பாடமாக்கி கொடுப்பதற்கு, ஹதீசுகளை போதிப்பதற்கு, உது செய்கிற முறையை காட்டிக் கொடுப்பதற்கு, தொழுகிற முறையை காட்டிக் கொடுப்பதற்கு ஆன வகுப்புகளை நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டிய கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இஸ்லாமிய அமைப்புகள் அல்லது பொது அமைப்புகள் இந்த பிரச்சனையை தலைக்குள் எடுத்து அதை தீர்ப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. சொல்லுவார்கள், கரப்பானை பார்த்து பயந்து அதிலிருந்து ஓரமாகி இருப்பவனுக்கான தீர்வு அந்த கரப்பை தானே அவனை பிடிக்க வைக்கிறது, வேறு தீர்வு கிடையாது. எந்த ஒரு பெரிய உளவியலாளர்கிட்ட போய் நீங்க ஆலோசனை கேட்டாலும், கவுன்சிலர்கிட்ட நீங்க போய் ஆலோசனை கேட்டாலும், அவர் உங்களை சின்ன சின்னதாக கொண்டு போவது ஒவ்வொரு செஷனா வச்சு கரப்பை தானே நீங்க கையில கடைசா பிடிக்கிற அளவுக்கு உங்களை கொண்டு போய் வைப்பார். அவ்வளவுதான் தீர்வு. இப்ப நல்ல விஷயமாக இருந்தால், சமூகத்திலே ஊக்கப்படுத்த வேண்டிய விஷயமாக இருந்தால், அதிலிருந்து தூரமாகி இருக்கிறார்கள் என்றால் அதற்குள் அவர்களை கொண்டு வருவதற்கான வழிகளை பற்றி யோசிக்க வேண்டுமே தவிர, அப்படியே நாங்கள் விட்டுவிட்டு பிரச்சனைகளை பற்றி மாத்திரம் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தம் கிடையாது. தீர்வுகளை நோக்கி நகர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. பெண்கள் கல்வி கல்வி என்று சீரழிகிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதற்கு தேவையான இஸ்லாமிய அறிவு பின்புலத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எந்த துறையாக இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு பயனளிக்கக்கூடிய துறைகளிலே கற்க வேண்டும், கற்க முடியும், அதை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். ஆனால் பிரதானமாக அவனுக்கு இஸ்லாத்தை நாங்கள் போதிக்க வேண்டும், இஸ்லாமிய கடமைகளை முறையாக கற்றுக் கொடுக்க வேண்டும், அதிலே ஈடுபாட்டோடு அவர்களை செயல்திறன் மிக்கவர்களாக மாற்ற வேண்டும். இதை தவிர வேறு வழி இதற்கு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள். இதிலே மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள் மாத்திரம்தான் பொறுப்பு என்பது கிடையாது, அவர்களும் பொறுப்பாளர்கள். சமூகத்தின் தலைவர்கள் மாத்திரம்தான் பொறுப்பு என்பது கிடையாது, அவர்களும் பொறுப்பாளர்கள். பெற்றார்கள் மாத்திரம்தான் பொறுப்பு என்பது கிடையாது, அவர்களும் பொறுப்பாளர்கள் தான். எனவே சமூகத்திலே எத்தகைய நிலையில் நாங்கள் இருந்தாலும் அந்த நிலைகளில் நாங்கள் பொறுப்பாளர்களாக இருக்கிறோம். அந்த பொறுப்புகள் தொடர்பிலே நாங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிகமாக நாங்கள் தௌபா செய்வோம். அல்லாஹ் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை நம்புவோம். அல்லாஹு தஆலா பாவங்கள் செய்து தங்களை தாங்களே அழித்துக் கொண்ட அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய அருளிலே நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் என்று சொல்கிறார். எனவே அல்லாஹு தஆலா மிக மிக இரக்கம் உள்ளவனாக இருக்கிறார். அவனிடம் நாங்கள் கையேந்துவோமாக இருந்தால் நிச்சயமாக அவன் எங்களை ஆதரிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். எங்களுடைய பாவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் இஸ்திக்பார் செய்வோம். எங்களை ஷைத்தானியத்தான சூழலில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக காலை மாலைகளிலே ஓத வேண்டிய துஆக்களை நாங்கள் ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த பிரார்த்தனைகளை முறையாக கற்றுக்கொண்டு அவற்றை அல்லாஹ் தஆலாவிடம் நாங்கள் கேட்போம். அல் குர்ஆனை அதிகம் ஓதுவதற்கு நேரம் ஒதுக்கிக் கொள்வோம். அது போன்று இஸ்லாத்தை போதிக்கும் சபைகளை அதிகரிப்பதோடு அதிலே பங்காளர்களாக, அதை நடத்துகின்றவர்களாக அல்லது அதில் பயன்பெறுகின்றவர்களாக நாங்கள் இருப்போம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கல்வி என்பது நாங்கள் ஒரு முறை கற்றுவிட்டு விடுவது கிடையாது. அதை திரும்ப திரும்ப நாங்கள் கற்க வேண்டும். எங்களுக்கு தெரிந்ததாக இருக்கும், திரும்ப திரும்ப நாங்கள் கற்கிற நேரம் அது எங்களுக்கு ஈமானை அதிகரிக்கும். சஹாபாக்கள் தொழுது முடிந்து சஹாபாக்கள் போகிற நேரம் அடுத்த தங்களுடைய தோழர்களை பார்த்து சொல்வார்கள், வாங்க கொஞ்ச நேரம் ஈமான் கொண்டு போவோம்னு சொல்லுவாங்க.
தொழுதுட்டு போனா அவனுக்கு ஈமான் இருக்கிறது என்று சான்று பாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இது சஹாபாக்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. ஆனால் தொழுகையை முடித்து போபவர்களிடம் சொல்லுவார்கள், தஆலவ் நுமின் ஸாஅ, வாங்க கொஞ்ச நேரம் ஈமான் கொண்டுட்டு போவோம் என்று சொல்லுவார். இப்ப இஸ்லாமிய போதனைகள் திரும்ப திரும்ப பேசப்பட வேண்டும். நாங்கள் அறிந்தவைகளாக இருந்தாலும் அது பேசப்படுகிற நேரம் அந்த சபையில் நாங்கள் உட்கார வேண்டும். எங்களுக்கு தெரிந்தவையாக இருந்தாலும் தெரிந்ததைத்தான் திரும்ப திரும்ப பேசினாலும் நாங்கள் அதை கேட்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். அது எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியும். எங்களுடைய உள்ளத்திலே இறைவன் பற்றிய உணர்வை அதிகரிக்கும், ஈமானை அது அதிகரிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்திலே புதிதாக உருவாக்கி எதையும் பேச முடியாது. ஒரு அடிப்படையை நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது முடிந்து விட்ட ஒன்று. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல்லாஹ் தஆலா சொல்லித்தான், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூரணப்படுத்தி விட்டேன். இவங்க சொன்னதை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க, அரைச்சமாவை தான் திரும்ப திரும்ப அரைக்கிறாங்க, குண்டாஞ்செடிக்குள்ள குதிரை ஓட்டுறாங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருந்தாலும் கேட்கறதுக்கு நல்ல ஏதோ பெரிய பேனர்கள் மாதிரி தெரிந்தாலும் இன்றைக்கு சமூக வழக்கில் சில பேனர்கள் உருவாக்கப்படுவதை போல அதனுடைய வெளிப்படையான தோற்றம் நல்லதாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள முழுக்க பின்னால அதன் மூலம் நோக்கப்படுகிற விஷயங்கள் அல்லது திட்டமிடப்படுகிற விஷயங்கள் மிக மிக ஆபத்தானவைகளாக இருக்கின்றன. அது மாதிரி இந்த மாதிரி வாசகங்கள் கேட்கறதுக்கு நிறைய சரி போன்று தோன்றினாலும் நல்லவைகளாக இருந்தாலும் அது பிழை, பொய். அவரை அவர் ஏமாற்றிக் கொள்கிறார், அடுத்தவரை அவர் ஏமாற்றுகிறார். இஸ்லாம் என்பது திரும்ப திரும்ப அரைக்கிறதா? இதுல வேற ஒன்று. இஸ்லாமியங்கிறது நாங்க அவர்கள் சொல்வதை போன்று சொன்னால் திரும்ப திரும்ப அரைக்கிறதா, வேற எதுவும் கிடையாது. திரும்ப திரும்ப அரைப்பதன் மூலம் அரைத்தவற்றை நாங்கள் நன்றாக மென்று உள்ளெடுத்துக் கொள்வது, அதன் மூலம் எங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வது. இந்த ஈமானை நாங்கள் எந்த அளவு தூரம் திரும்ப திரும்ப அரைத்து அரைத்து ஞாபகப்படுத்தி அதிகரித்துக் கொள்கிறோமோ அந்த அளவு தூரம் வெளிச்சூழலே ஷைத்தானில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். புதிதாக தோன்றுகின்ற பிரச்சனைகளிலிருந்து அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாப்பான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை புரிந்து கொண்டு சரியாக இஸ்லாமிய கடமைகளை தெரிந்து கொண்டு அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பி ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.